எல்லாரும் வணக்கம். நீங்க வந்து ஒரு சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இனிமேல் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு கேஸ்ட் பேஸ்டு, கம்யூனிட்டி பேஸ்டு ஆன ஒரு சொசைட்டிய வந்து நீங்க பதிவு பண்ணணும்னு நினைக்கும்போது, டிஆர்ஓ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நெறைய குரூப்லயும் ஃபார்வர்ட் ஆயிடுச்சு. நம்ம சேனல்ல நம்ம சொல்லியிருந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுசா வந்து ஹைகோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வந்தது. அந்த ஆர்டர்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த சங்கத்தில வந்து அதாவது பார்த்தீங்கன்னா, அவங்களோட பர்ட்டிகுலர் ஒரு கம்யூனிட்டியோ, ஒரு கேஸ்ட் பேரோ பார்த்தீங்கன்னா, ஏதாவது அவங்களுக்கு ப்ரிஃபிக்ஸ்ல நேம் சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. வச்சுட்டு ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னும்போது, அந்த சங்கத்தோட நேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மாத்தணும் அப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் எல்லாத்துக்கும் போயிடுச்சு. ஈவன் பார்த்தீங்கன்னா, முக்கியமா இது பதிவு போட்டது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர் வந்தது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ஸ்கூல், காலேஜஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ்ட்டோட நேமோ, இந்த மாரி எதுவுமே வந்து பசங்கள பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த ஒரு ஆக்ட் வந்து போட்டிருந்தாங்க. இந்த ஆர்டர் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஆர்டர் பேஸ் பண்ணி இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த டிஆர்ஓலும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு வெல்ஃபேர் சொசைட்டி ஆரம்பிக்கணும்னு நெனச்சா கூட, அந்த வெல்ஃபேர் சொசைட்டியும் பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ்ட் நேம்ல வரக்கூடாது. ஒரு பர்ட்டிகுலரா ஒரு கம்யூனிட்டியோ, ஒரு 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 ஜாதிய சார்ந்தோ நீங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஜியோ பாஸ் ஆனதுனால நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதுதான் நெறைய கிளையன்ட் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பிரச்சனையா இருக்கு. ஸோ இத எப்படி தவிர்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களோட ஜாதி பேர நீங்க பயன்படுத்தாம, நீங்க வந்து ஒரு கம்யூனிட்டியோட சொசைட்டியா நீங்க பதிவு பண்ணாம, நார்மலா ஒரு வெல்ஃபேர் சொசைட்டி நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு தடங்கலும் இல்லாம நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அதாவது தமிழ்நாடு ஆக்ட்ல 1975 ஆக்ட்ல ஒரு சொசைட்டிய பதிவு பண்ணணும்னு நினைக்கும்போது, இந்த இத நீங்க ப்ரிகாஷன் நீங்க பார்த்துக்கலாம். ஏன்னா இது எதுக்கு சொல்றேன்னா, புதுசா யாராவது சொசைட்டி பண்ணணும்னு நினைக்கும்போது, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸா நம்ம சொல்லியும் கேட்காம சில சொசைட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு இந்த நேம் குடுத்துருந்தாங்க. குடுத்துமே டிஆர்ஓல அது ரிஜெக்ஷனும் பண்ணல. அவங்க அப்ரூவ் பண்றோம்னு சொல்லல. இந்த நேம நீங்க மாத்தி குடுங்க. இந்த நேம் இந்த மாரி சூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. எங்களுக்கு அதுக்கான அதிகாரம் கிடையாது. எங்களுக்கு புதுசா இந்த மாரி ஆர்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ யாராவது நீங்க சொசைட்டி பண்ணணும்னு நினைக்கும்போது, இத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க சொசைட்டிய ஆரம்பிங்க. ஸோ அதுக்கேத்தாப்புல நேம் சூஸ் பண்ணிட்டு, உள்ள நீங்க அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே நீங்க வந்து மாத்திக்கலாம். சரிங்களா? தேங்க் யூ ஸோ மச்.